வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பொட்டுக்கடலை முறுக்கு. இந்த முறுக்கு செய்கிறது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். முள்ளு முறுக்கு ரெசிபியை நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த முறுக்கை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த முறுக்கு செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நார்மலாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான். அதுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை மட்டும் கையில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளேயும் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை 2 பேட்சாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு அச்சில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் பின்பக்கத்தில் இந்த முறுக்கை நல்லா பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலேயே கூட பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இடத்த மட்டும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு முறுக்கு செய்யறதுக்கு. அந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு முறுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த முறுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அடுத்த பேட்சு இதே மாதிரி பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் முறுக்கு மாவுன்னு தனியாக அரைக்க வேணாம். வீட்டில் இருக்க நார்மல் பச்சரிசியை வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் பொட்டுக்கடலை முறுக்கு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.